இந்த வீடியோல CMOS reset ப்ராப்ளம் ஓகேங்களா. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா HP லேப்டாப் ஆன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் வருது. CMOS reset 502 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் ஷோ ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஓஎஸ்குள்ளேயே போகுது. இது எதனால் வருது, என்ன ப்ராப்ளம், இதுக்கான சொல்யூஷன் என்ன, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரி நியூஸ் ப்ரோடக்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், சேல்ஸ், சர்வீஸ், அசசரிஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். காஞ்சிபுரத்துலனா நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். டோர் ஸ்டெப் சர்வீஸும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அசசரிஸ் எது தேவைப்பட்டாலும் சரி, ஜஸ்ட் ஒரே ஒரு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த CMOS ரீசெட்டால் நீங்கள் எந்த ஒரு லேப்டாப் வச்சுருந்தாலும் சரி, எந்த ஒரு டெஸ்க்டாப் வச்சுருந்தாலும் சரி, CMOS எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைமை சேவ் பண்ணுறதுக்காக. இந்த எரர் வந்துட்டாலே என்னென்னா உங்கள் டேட் அண்ட் டைம் வந்து டெய்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ப்ராப்ளம் வரும்னா, டேட் அண்ட் டைம் வந்து கரெக்டாக ஷோ ஆகாது. ஒன்று, இன்னொன்று வந்து உங்களால் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியாது. இன்டர்நெட் உள்ள போனாலே உங்கள் டேட் அண்ட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், சேஞ்ச் ஆகிடுச்சு, கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு கிளாக் இஸ் பிகைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் எப்பப்போலாம் நம்ம ப்ரௌஸ் பண்ணுறோமோ அப்பப்போலாம் கரெக்ட் டைம் வைப்போம். திருப்பி ஷட் பண்ணி ஆன் பண்ணனா அந்த ப்ராப்ளம் சேம் வந்துடும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம CMOS பேட்டரி சேஞ்ச் பண்ணாலே போதுமானது. இந்த லேப்டாப்புக்கு நம்ம லேப்டாப் தேவையான 2 டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று எடுத்துங்க, மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று எடுத்துங்க. இந்த 2 ஸ்க்ரூ டிரைவர் வந்து எந்த ஒரு லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த 2 ஸ்க்ரூ டிரைவர் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு லேப்டாப்பையும் அசம்பிள் பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து HP லேப்டாப் அப்படியே திருப்பி கவுத்து போட்டோம் அப்படின்னா அதிலிருந்து ஒரு 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணனா போதும், CMOS பேட்டரி ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சில லேப்டாப்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் மீடியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து CMOS பேட்டரி இருக்குது. அதை ரிமூவ் பண்ணால் இந்த பேனலை ரிமூவ் பண்ணணும். இந்த பேனலை ரிமூவ் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியை ரிமூவ் பண்ணணும். ஸோ பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேனலை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் கடைசியாக அந்த பேனலை ரிமூவ் பண்ண தான் நம்ம CMOS பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணுறோம். பேட்டரி ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த அட்ஜஸ்டபிளை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணாலே போதும். ஓகேங்களா. ஒரு கையால் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 2 கை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணிட்டு, நான் கேமரா யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் இருந்தாலே போதுமானது. அது அந்த ஸ்டார் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுறேங்க. ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த பேனலை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாகவும் எடுங்க. கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா உள்ளே இருக்க எல்லாமே லாக்ஸ் இருக்கும். ஒரு சில லேப்டாப்லாம் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து லாக் டைப்பு, நம்ம அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் டைப் இருக்கும். அதனால் மைனஸ் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எடுக்கணும் அந்த லாக்கை. இல்லை அப்படின்னா லாக் உடஞ்சிரும். ஸோ திரும்ப நம்மளுக்கு அசம்பிள் பண்ண சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணுறேங்க. ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுறோடனே அந்த பேனலை பொறுமையாக மைனஸ் வச்சு பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு இது ப்ராப்ளமாக இருக்குது, உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லை ரிஸ்க்காக இருக்குது, இல்லை ப்ராப்ளமாக இருக்குது, என்னால் பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக நம்ம ஷாப்புக்கு வந்துருங்க, நாங்கள் உங்களுக்கு பண்ணி தரோம். ஸோ இந்த பேனலை ரிமூவ் பண்ணுறேங்க. இந்த பேனலை ரிமூவ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு வேளை வைஃபை ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை ரேம் ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை ரேம் வந்து அப்கிரேட் பண்ண போகிறீங்க, இல்லை ரேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பேனல் நம்ம ரிமூவ் பண்ணாலே போதும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும், இந்த HP லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. வைஃபை ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ரேம் பார்த்தீங்கன்னா ரேம் ஸ்லாட் இந்த இடம் தான். ஸோ ரேம் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க, ரேமை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த பேனல் ரிமூவ் பண்ணாலே போதுமானது. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. இந்த ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணோம். இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட் டிஸ்க் வந்துடும். ஹார்ட் டிஸ்க் இருக்கிற இடம். ஸோ ஹார்ட் டிஸ்க் இருக்கிற இடம், அதுக்கடுத்து CMOS பேட்டரி இருக்கிற இடம். அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுறேங்க. ரிமூவ் பண்ணோடனே இதுலேயும் அதே தான், அந்த லாக் இருக்கும். ஸோ பொறுமையாக எடுங்க. 2 லாக்குமே கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. ஹார்ட் டிஸ்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா CMOS பேட்டரி. ஒரு சில லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் CMOS பேட்டரி. ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி CMOS பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்க்டாப்லேயும் இதே தான் வரும், நிறைய லேப்டாப்லேயும் இதே தான் வரும். ஸோ இது வந்து ஈஸி, நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அப்படியே வாங்கினோமா மாட்டினோமா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த CMOS பேட்டரி எடுக்க சொல்ல கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. ஏன்னா டெஸ்க்டாப்பில் CPU பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CPUவில் கொஞ்சம் பெரிய லாக்காக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவே எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டாக சின்ன லாக்காக இருக்கும். அதனால் நீங்கள் எதனா சின்னதாக தப்பு பண்ணிட்டீங்க, இல்லை தெரியாமல் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாக் வந்து உடஞ்சிரும். லாக் உடஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப நம்மளால் ஸோ அந்த இடத்துல CMOS பேட்டரி அசம்பிள் பண்ண முடியாது. அசம்பிள் பண்ணாலுமே கொஞ்சம் கரெக்டாக ஃபிட் ஆகாது, லூஸ் ஆகிடும், கீழே விழுந்துடும், கரெக்டாக ஃபிட் ஆகாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஒரு மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து பொறுமையாக, எந்த அளவுக்கு பொறுமையாக யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக பண்ணுங்கள். லாக் ஒன்ஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன். உடனே அதை அந்த போர்ட்டை மாற்றுறது இதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் ஸோ இது வந்து சின்ன ஒர்க்கு தான். ஸோ சின்ன ஒர்க் பண்ண சொல்ல உங்களால் முடியுது அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லைனா சர்வீஸ் சென்டருக்கு எடுத்து போய்டும். உங்கள் பக்கத்தில் யாருனா சர்வீஸ் இன்ஜினியர் இருந்தால் அவருக்கு மூலிமா இதை சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இது வந்து நம்ம முன்ன சொன்னது போல CMOS பேட்டரி தான் ப்ராப்ளம். CMOS பேட்டரி எடுத்துகிட்டு நம்ம CMOS பேட்டரி புது CMOS பேட்டரி வந்து அசம்பிள் பண்ணுறோம். அசம்பிள் பண்ண சொல்லியும் பாருங்கள், இப்போ இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் வைக்கிறேன், என்னால் அசம்பிள் பண்ண முடியல.
ஓகேங்களா. அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் வைக்கிறேன், என்னால் அசம்பிள் பண்ண முடியல. ஸோ இதுதான் நீங்கள் ரிமூவ் பண்ண சொல்லியும் டிஸ்அசம்பிள் பண்ண சொல்லியும் சரி, இல்லை திரும்ப அதை அசம்பிள் பண்ண சொல்லியும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன லாக் தான். இப்போ பாருங்கள், என்ன தான் பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ண முடியல. இதுவே நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் வைக்கிறேன். ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ பாருங்களேன், நான் என்ன தான் இது பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ரொம்ப நம்ம ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா அந்த லாக்கே அப்படியே உடஞ்சிரும். அதனால் மைனூட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாகவும் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் வைக்கிறோம். ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா. ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு ஜஸ்ட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சா நம்ம போகலை. இப்போ அதுக்கேற்ற டைரக்ஷனில் வச்சுட்டு இப்போ பாருங்களேன். ஸோ இது வந்து ஆப்போசிட்டில் இருந்து இப்போ பாருங்கள், நான் வைக்க இடம் தருதுங்களா. வீடியோ பாஸ் பண்ணி கூட இல்லை ரீவைண்ட் பண்ணி கூட பொறுமையாக பாருங்கள் எந்த டைரக்ஷனில் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். பாருங்கள், ப்ரெஸ் பண்ண முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், CMOS பேட்டரி வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இதுவே நம்ம எதனா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சோ இல்லை வேறு எதனா வச்சோ அதை ரிமூவ் பண்ணுறோம், இல்லை கரெக்டாக இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி நம்ம எதனா பண்ணோன்னா 3 லாக் இருக்கும், அந்த 3 லாக்குமே உடஞ்சிரும். அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ அப்படியே இந்த பிளாஸ்டிக் பேனலை வந்து நம்ம ஃபிட் பண்ண வேண்டியதான். இது பிரச்சனையே இல்லை. அப்படியே லாக் இருக்கும். லாக்கை நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டு அந்த 2 ஸ்க்ரூ இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ஒன்று, செகண்ட் ஸ்க்ரூ ஒன்று, 2 ஸ்க்ரூ நீங்கள் டைட் பண்ணாலே போடுறது. இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்காது. பட் ரிமூவ் எந்த ஒரு இதுவுமே சரி, லேப்டாப் பொறுத்த வரைக்கும் டெஸ்க்டாப்பாவது எல்லாமே எல்லா பொருளும் கொஞ்சம் பெருசுன்னு சொல்லலாம். லேப்டாப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சின்ன சின்ன பொருள்ன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பேனல் வந்து நம்ம டைட் பண்ணிட்டோம். ஸோ அதோட ஸ்க்ரூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதோட ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பேனல் நான் வந்து லேப்டாப் ஆன் பண்ணி பார்த்தேன், அதனால் பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணுறேன். பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு இந்த 2வது பேனலில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றதுக்காக. ஸோ பேட்டரி ரிமூவ் பண்ணுறோம். ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி தான் இருந்தது, நான் திருப்பி போட்டுருந்தேன். ஓகேங்களா. இப்போ பேட்டரி எடுத்துகிட்டு திருப்பி 2வது பேனலாம் போட்டாச்சு. இந்த ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணிடணும். இந்த ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணிட்டு பேட்டரி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். அந்த CMOS ரீசெட்ன்ற ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா. இப்போ பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு OSக்குள்ளே போகும். பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணுறோம் கடைசியாக. இந்த லேப்டாப் தான் இல்லை, இந்த HP லேப்டாப்பு தான் பர்டிகுலராக இந்த எரர் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த லேப்டாப் வச்சிருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு CMOS ரீசெட், CMOS ப்ராப்ளம் அப்படின்னு வந்தாலே இந்த CMOS பேட்டரி ப்ராப்ளம் தான். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு முன்னே எரர் வந்து இப்போ எரரே வரல, ஆட்டோமேட்டிக்காக OSக்குள்ளே போகுது. OSக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் டைம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ தானே நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ தானே பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ 1 டைம் மட்டும் நீங்கள் டேட் அண்ட் டைமில் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நம்ம புது பேட்டரி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ண டேட் அண்ட் டைம் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் ஷட் டவுன் பண்ணாலும் சரி, இல்லை ரீசெட் பண்ணாலும் சரி, இல்லை 2-3 நாள் கழிச்சு எடுத்தாலும் சரி. இந்த ப்ராப்ளம் வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சும் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். CMOS ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா. CMOS ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சும் வரும். ஒரு சில டைமில் நம்ம லேப்டாப்பை டெஸ்க்டாப்பை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமே வச்சுருப்போம். ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணாமே வச்சுருப்போம். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு எடுக்கிறீங்கனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ரொம்ப ஈஸியாகவே இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு நியூ CMOS பேட்டரி இன்ஸ்டால் பண்ணாலே போதுமானது. எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.